மக்களே, டியூட்டி முடிச்சுட்டு இப்போ டியூட்டி முடிச்ச கையோட கோய் சிட்டிக்கு போயிட்டுருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க, கோய் சிட்டியை போய் சுற்றி பார்க்கலாம். சரியா, ஒரு சின்ன மீட்டிங், நீங்களும் கூட வாங்க போய் சுற்றி பார்க்கலாம். செகண்ட் ரூம்ல போயிட்டுருக்கோம். சரியா, இதுதான் கோய் சிட்டி. இங்கேருந்து பார்க்கும்போது அழகாக வியூ தெரியுது பாருங்கள். போகும்போது என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் எப்படி கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஓகேவா, நான் இப்போ டாக்ஸியில் தான் போயிட்டுருக்கேன். டியூட்டி முடிஞ்சிச்சு. இப்போது கோய் சிட்டியில் ஒரு மீட்டிங்கு. ஸோ அங்கே போய் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். வாங்க, போகும்போது என்னென்னலாம் என்னால் காட்ட முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். கூடயே இருங்க. ஓகேவா, கொஞ்சம் டிராஃபிக். ஓகே, டிராஃபிக் முடிஞ்சிச்சு. டவர் பெருசாக தெரியுதுல, அது வந்து பேனசோனிக் டவர் குவைத்தில். நடுவில் அங்கே குச்சி மாதிரி ஒன்று தெரியுதுல, அது வந்து லிபரேஷன் டவர் குவைத்தில். அப்புறம் அந்த டவர் அது வந்து ஒரிடோ டவர், இருக்கையிலே ரொம்ப பெரிய டவருங்க. அப்புறம் அந்த லிபரேஷன் டவர் பக்கத்தில் இன்னொன்று தெரியுதுல, அதுதான் வந்து அல்ஹம்ரா டவர். இப்போ என் கூட டாக்ஸியில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து நம்ம இந்தியா தான், கேரளா. அடிப்பொலி சஞ்சு சேட்டான். குவைத் வந்து எப்பயுமே இப்படி தான் பிஸியாக இருக்கும் பாருங்கள். சைடு எடுத்து போக முடியல, டிராஃபிக், அவ்வளோ டிராஃபிக். அதாவது நாடு சிறுசு தான், பட் ஆனால் உள்ளே வந்து எப்பயுமே பிஸியாகவே இருக்கும் குவைத். ஒரு சைடு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணிட்டோம். இப்போ தான் சைடு எடுக்கிறோம். எடுத்தாச்சு, போயிட்டே இருக்கும். பாருங்கள் பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கா? நீங்கள் தான் எல்லோரும் கேட்டிங்களே ஒரு ஹோம் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, ஆனதாச்சு. இன்னைக்கு கோய் சிட்டிக்கு போகிறோம். கோய் சிட்டியை ஒரு பார்வை பார்த்துடலாம் அப்படி தான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, டவர் உங்களுக்கு இப்போ ரொம்ப அழகாக தெரியும். இதுதான் க்ளோஸில். சரி, அது பக்கத்தில் போனால் கண்டிப்பாக நான் அதையும் வந்து க்ளோஸ் அப் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். திரும்பி பாருங்கள், சிக்னல் பாருங்கள், மூளைக்கு சிக்னல். இப்படி தான். இப்போ நான் சிக்னலில் தான் இருக்கேன். இங்கே பக்கத்தில் கீழே ஒரு பில்டிங் தெரியுதுல, அந்த பில்டிங் தான் வந்து குவைத்தில் அந்த ரேடியோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ரேடியோ ஸ்டேஷன் நம்ம ஊர்லலாம் எப்படி கோடை பண்பலை 100.5ன்றாங்களா, அந்த மாதிரி இந்த ஊரில் ரேடியோ ஸ்டேஷன் வந்து ஒரிடோ பில்டிங். இப்போ நம்ம ஊரில் எப்படி ஏர்டெல்லு, பிஎஸ்என்எல், ஜியோ அந்த மாதிரி இருக்குல்ல டெலிகம்யூனிகேஷன், அந்த மாதிரி இங்கே ஒரிடோ பில்டிங். இது இங்கே தான் வந்து இங்கேருந்து தான் எல்லாருக்கும் வந்து எல்லா விஷயம் பாஸ் ஆகுது. பில்டிங் பாருங்கள், பில்டிங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. உலக உருண்டை மாதிரி ஒன்று தெரியல, அதுக்கு பேர் தான் வந்து சைது பார்க். இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி பார்க் அது இதுன்னு சொல்லி நீங்கள் போய் ஈவினிங் டைம்லாம் போயிட்டு ஜாலியாக வாக்கிங் போகிறீங்களோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த சைது பார்க்கில் தான் வந்து கோய் சிட்டியில் மேக்ஸிமம் எல்லோரும் வாக்கிங், ஜாக்கிங், அங்கே போயிட்டு உட்காந்து பேசுகிறது, செய்கிறது, எல்லா வேலையுமே அங்கே தான் பண்ணுவாங்க. சைது பார்க் இதுதான் சைது பார்க். எப்படி இருக்குன்னாரு, அழகாக இருக்கா சைது பார்க் பார்க்குறதுக்கு? வெளியிலேருந்து உள்ளே போனோன்னா இதை விட ஜோராக இருக்கும். அழகாக இருக்குது. நான் இப்போ டாக்ஸியில் போயிட்டு இருக்கனால ஃபுல்லாக வந்து ஷூட் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, பார்க் மட்டும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலேயே வரும். சரிங்களா, போனால் கடல் மாதிரி போயிட்டே இருக்கலாம், டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு பாருங்கள். சிக்னல் எத்தனை சிக்னல் பாருங்கள். இப்போ வரும்போது இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் கூட வந்திருக்க மாட்டேன், ஆனால் எத்தனை சிக்னல். ஒரு நல்லா தெரியுதா? அழகாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணால், குவைத்தில் சர்ச் பண்ணால் லிபரேஷன் டவர் கண்டிப்பாக வரும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. சரியா, இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டியிருக்கேன். ஓகேவா, லிபரேஷன் டவர் அது வந்து அல்திசாரி டவர். ஓகேங்களா, அல்திசாரி டவர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த பில்டிங்கு தான் நான் போகிறேன். இதுக்கு பேர் ட்வின்ஸ் பில்டிங், பெரிய பில்டிங். இங்கே தான் நம்மளோட மீட்டிங், இங்கே தான். ஓகேவா, நீங்களும் கூட வாங்க போகலாம் உள்ள. இது ட்வின் டவர்னு சொல்லுவாங்க குவைத்தில். பார்க்குறதுக்கு இப்படி ஆகாயமாக இருக்குன்னு பாருங்கள். ஓ மை காட், வேறு லெவலில். இங்கே தான் நம்ம மீட்டிங் இன்றைக்கி. ஓகேவா மக்களே, நான் இப்போ மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். கீழேருந்து சைது பார்க் பார்க்குறதுக்கு வந்து உலக வண்ணமாக தெரிஞ்சு, இப்போ மேலேருந்து 21ஆவது ஃப்ளோர்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஸ்கைவி வந்து வேறு லெவலில் சூப்பராக, கண்ணுக்கு கவர்ச்சியாக, குளிர்ச்சியாக இருக்குது மக்களே. இதை நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது, நம்ம மக்களுக்கும் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்ட மக்களே. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். சரியா, நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. சரியா மக்களே, அடுத்த